கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ದೇವರು ನನ್ನ ಅಳುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದರು. சத்தத்தை அவர் கேட்க மாட்டாரா? ನಿನ್ನ ಶಬ್ದವು ಆತನು ಕೇಳುವುದಿಲ್ಲವಾ? இடத்துல ஒரு சிலருடைய அழைப்பை நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிறீங்க. ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ಅಸಾಲ್ಟಾಗಿ ಎನ್ನುತ್ತೀರಾ. ஆவியானவர் உங்களை குறித்து சொல்றாரு. ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು என் ಹೇಳುತ್ತಾರೆ. அழைப்பை நீங்க அசால்ட்டா நினைக்கிறீங்க. ನಮ್ಮ ಕರೆವಿಕೆಯನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಾ. ஏதோ ஒரு விதமாய் இருக்கிற. ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. நீ ஏதோ ஒரு விதமாய் இருக்கிற. ನೀನು ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ಇದೆಯಾ. உலகத்தை பார்த்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கிற. ಈ ಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀಯಾ. ஆண்டவர் சொல்றாரு என் அழைப்பை ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನನ್ನ ಕರೆವಿಕೆಯನ್ನು ದೃಢವಾಗಿ ಪಡಿಸು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಬರೆಮಾಡುತ್ತೇನೆ. பரிசுத்த தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய மகிமையை நான் காண்கிறேன். ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. மேகம் அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. ಒಂದು ಮೇಘವು ಹಾಗೆ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ஒரு ಇದೆ. மேகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ಒಂದು ಮೇಘವನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. மேகம் அப்படியே மகிமையை இறங்கி கொண்டிருக்கிறது. ಆ ಮೇಘವು ಹಾಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಇಳಿದು ஒரு ಬರುತ್ತದೆ. புகை எப்படி எழும்பி வருகிறதோ ಒಂದು ಹೊಗೆ ಹೇಗೆ ಬರುತ್ತಾ அதே ಇದೆಯೋ போல அந்த மேகத்தின் மகிமையை நான் காண்கிறேன். ಅದೇ ಪ್ರಕಾರ ಮೇಘದ ಮಹಿಮೆ அது ನೋಡುತ್ತಾ உங்கள் ಇದ್ದೇನೆ. மேல் அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. ಅದು ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿತಾ இந்த ಇದೆ. நாளை கர்த்தர் சாதாரணமா உங்களுக்கு ஆரம்பிக்கல. ಈ ದಿನವು ದೇವರು ಸಾಧಾರಣವಾಗಿ இந்த ಆರಂಭಿಸಲಿಲ್ಲ. நாளை உங்களுக்கு மங்களகரமா கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். ಈ ದಿನವು ನಿಮಗೆ ಶುಭವಾಗಿ ದೇವರು இந்த ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமா இருக்கும். ಈ ತಿಂಗಳು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ತಿಂಗಳಾಗಿ உங்கள் ಇರುತ್ತದೆ. வேதனைக்கு ஒரு வழிகாட்டுகிற மாதமா இருக்கும். ನಿಮ್ಮ ವೇದನೆಗೆ ದಾರಿ ತೋರಿಸುವಂತ ತಿಂಗಳಾಗಿ உங்க ಇರುತ್ತದೆ. தத்தளிப்புக்கு ஒரு மகிமையாய் காரியங்களை கர்த்தர் செய்வார். ನಿಮ್ಮ ತತ್ತರಿಸಿಗೆ ಮಹಿಮೆದ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು நீங்க ಮಾಡುತ್ತಾರೆ. பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நன்மையாய் ನೀವು முடியும். ಭಯಪಡುವಂತ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ நீங்க ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எது நோக்கமா இருக்கிறீர்களோ ನೀವು ಯಾವುದ ಮೇಲೆ ಉದ್ದೇಶವಾಗಿ அந்த ಇರುತ್ತೀರೋ நோக்கம் வெற்றிகரமாக மாறும். ಆ ಉದ್ದೇಶವು ಜಯವಾಗುತ್ತದೆ. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಕ್ಕೆ நீங்க ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இன்னொரு கையை எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார். ನೀವು ಇನ್ನೊಂದು ಕೈಯನ್ನು ಎದುರು ನೋಡಬಾರದು ಅಂತ இன்னொரு ಹೇಳ್ತಾರೆ. மனுஷனை நீங்க எதிர்பார்க்க கூடாது. ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಎದುರು ನೋಡಬಾರದು. அந்த மனுஷனை உருவாக்குற கர்த்தர் தான் உங்களையும் உருவாக்கி ಆ இருக்கிறார். ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் உங்களை நடத்துவேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ. நான் உங்களை நடத்துவேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ. நான் உங்களை நடத்துவேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ. அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕಾಲ ನನಗೆ ಮೊರೆ ಇಡು. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ಮೊರೆ ಇಡು. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವೆನು. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ನಿನ್ನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ நீ ಹೇಳಿರಿ. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ನೀನು ದೇವರ ನೋಡಿ ಕರೆ. அவர் உன்னை விடுவிப்பார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. அவர் நாமத்தை நீ மகிமைப்படுத்து. ಆತನ ನಾಮವನ್ನು ಗಣಪಡಿಸು. ஹalleluya. ಹalleluya. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் ಕೀರ್ತನೆ ಭಾಗವು 50ನೇ ಕೀರ್ತನೆ 15ஆம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ಅದು ನೈಜ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಮೊರೆ ಇಡು. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವೆನು. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ನೀನು ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವೆ. ஹalleluya. ಹalleluya. ரெண்டு பேர் கரம் பிடிச்சு சொல்லுங்க. ಇಬ್ಬರು ಕರವನ್ನು பக்கத்துல இருக்கிற கரம் பிடிச்சு சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಕರ நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ನಾವು ದೇವರ ನೋಡಿ ಮೊರೆ ಇಡೋಣ. நம்மை கர்த்தர் விடுவிப்பார். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. நாம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ನಾವು ಆತನ ನಾಮವನ್ನು ಗಣಪಡಿಸೋಣ. ஹalleluya. ಹalleluya. கரம் உயர்த்தி மீண்டும் சொல்லுங்க. ಕರವನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹೇಳಿ, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ನಾನು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತೇನೆ. அவர் என்னை விடுவிப்பார். ಆತನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ಆತನ ನಾಮವನ್ನು உங்க ಗಣಪಡಿಸುವೆನು. நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ಆತನ ನಾಮವನ್ನೇ ಗಣಪಡಿಸುವೆನು. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஆமென். பல நாள் வேடன் ಅಲ್ಲವಾದ ಒಂದು ಬೇಟೆಗಾರನು காட்டுவழியாய் புறப்பட்டு போனானா. ಒಂದು ಕಾಡಿನ ದಾರಿ ಒಳಗೆ இன்றைக்கு நான் வேட்டையாடுவது ಇವತ್ತು ನಾನು ಬೇಟೆಯಾಡುವುದು என் இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும். ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಬೇಕು. நான் வசிக்கிற அந்த பட்டணத்தார் என்னை பார்த்து பெருமையாய் பேச வேண்டும். ನಾನು ವಾಸ ಮಾಡೋ ಪಟ್ಟಣದವರನ್ನು ನೋಡಿ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ என்ற ಮಾತಾಡಿಸಬೇಕು. நம்பிக்கையோடு அவன் கடந்து போனானா. ಹೀಗಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಆತನು ಹೊರಟು ಹೋದನಂತೆ. மனுஷர்களை மதிக்காதவன், ಮನುಷ್ಯರನ್ನೇ ಮರ್ಯಾದೆ கர்த்தர் பயம் இல்லாதவன், ದೇವರ ಭಯ ಇಲ್ಲದವನು, தனக்குள்ள ஒரு தைரியம், ತನ್ನೊಳಗೆ ಒಂದು ಧೈರ್ಯವು, தனக்குள்ள வீரம் இருக்கிறது, ತನ್ನೊಳಗೆ ವೀರವಿದೆ, தனக்குள்ள ஒரு பலம் இருக்கிறது.
ನನ್ನೊಳಗೆ ಭಯವಿದೆ, நான் எதையும் செய்ய முடியும், ನನ್ನಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அப்படி ஒரு நோக்கத்தில் புறப்பட்டு போனானா. ಹೀಗಾಗಿ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಹೊರಟು ಹೋದನಂತೆ. வெகு தூரம் காடுக்குள்ளே சென்றான். ತುಂಬಾ ದೂರ ಆತನ ಕಾಡಿನ அவன் ಒಳಗೆ ಹೋದನು. எதிர்பார்த்த வேட்டை கிடைக்கவில்லை. ಅವನು ಎದುರು ನೋಡಿದಂತ ಬೇಟೆಯನ್ನು கொஞ்ச ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. தூரத்தில் அவன் பார்க்கிறான். ಸ್ವಲ್ಪ ದೂರ ನೋಡುತ್ತಾನೆ. அவன் கண்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஊட்டுகிறது. ಅವನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் எதிர்பார்த்து வந்த ಅಯ್ಯ, ನಾನು ಎದುರು ನೋಡಿ ಬಂದೆ, காரியம் நிறைவேறப் போகிறது, ಕಾರ್ಯ ನೆರವೇರುತ್ತದೆ, நான் அந்த இடத்துக்குள்ள நான் போக போகிறேன், ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, என் மனசு ரம்பியமாய் மாறப் போகிறது, ನನ್ನ ಮನಸ್ಸು ರಮ್ಯವಾಗುತ್ತದೆ, என் பட்டணத்துக்குள்ள நான் போகும் பொழுது ನನ್ನ ಪಟ್ಟಣ ಒಳಗಡೆ நான் ಹೋಗುವಾಗ வேட்டையாடதை கொண்டு போய் ನನ್ನ ಮೇನ್ಮೆಯಾದದ್ದು ತೆಗೆದುಕೊಂಡು என்னை ಹೋಗಿ பெருமையா நான் பேசுவேன். ನನ್ನ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. இப்படி அவன் கடந்து போனானா. ಹೀಗಾಗಿ ಅವನು ಹೊರಟು அவன் ಹೋದನಂತೆ. கடந்து போகிற நேரத்துல ಅವನು ಹೊರಟು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவனே அறியாதபடி ಅವನಿಗೆ ತಿಳಿದಿರೇ ಒಂದು ஒரு ಕಾರ್ಯದಲ್ಲಿ புதைக்குழியில விழுந்து விட்டானா. ಅವನೊಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದೋದನಂತೆ. அவன் புதைக்குழியில விழுந்த போது ಅವನು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗಿರ ನಂತರ அங்கே அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. ಅವನನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ. அங்கே ஒருவரும் இல்லாத ஒரு நிலையில ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರೇ ಇಲ್ದಿರೇ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நாலா பக்கம் சத்தமிடுகிறான். ನಾಲ್ಕು ಕಡೆ யாராவது இருக்கிறீர்களா, ಯಾರಾவது ಇದ್ದೀರಾ, என்னை காப்பாற்ற யாராவது இருக்கிறீர்களா, ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಯಾರಾவது ಇದ್ದೀರಾ, என்னை யாராவது காப்பாற்றுவீர்களா, ನನ್ನ ಯಾರಾவது ಕಾಪಾಡುತ್ತೀರಾ. சத்தமிட்டு கூப்பிட்டானா. ಹೀಗಾಗಿ ಅವನು ಶಬ್ದದಿಂದ அவன் ಕೂಗುತ್ತಾನೆ. கூப்பிடுகிற சத்தம் ಅವನು ಕೂಗುವಂತ நாலா ಶಬ್ದವು பக்கம் போகிறது. ನಾಲ್ಕು ದಿಕ್ಕಿಗೆ அவனை ಹೋಗುತ್ತದೆ. காப்பாற்ற ஒருவரும் இல்லை. ಅವನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. அப்போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது. ಆವಾಗ ಅವನಿಗೆ ನೆನಪು தன் ಬರುತ್ತದೆ. பாட்டி சொன்னதை நினைத்தான், ತನ್ನ ಅಜ್ಜಿ ಹೇಳಿದ தன் ನೆನೆಸಿಕೊಂಡನು, தகப்பன் சொன்னதை நினைத்தான், ತನ್ನ ತಂದೆ ಹೇಳಿದ தன் ನೆನೆಸಿಕೊಂಡನು, தாய் சொன்னதை நினைத்தான், ತನ್ನ ತಾಯಿ ಹೇಳಿದ தன் ನೆನೆಸಿಕೊಂಡನು, சகோதரி சொன்னதை ತನ್ನ நினைத்தான். ಸಹೋದರಿ ಹೇಳಿದ எப்பா, ನೆನೆಸಿಕೊಂಡನು. உனக்குள்ள வீரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ನನ್ನೊಳಗೆ ವೀರವಿದೆ ಅಂತ உனக்குள்ள ನೆನೆಸಿಕೊಂಡೆ. பலம் இருக்குன்னு நினைக்கிறேன். ನನ್ನೊಳಗೆ ಬಲವಿದೆ ನೆನೆಸಿಕೊಂಡೆ. அதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். ಅದೆಲ್ಲ ಒಂದು ಬಿಟ್ಟು ஆனா ಹೋಗುತ್ತದೆ. உன்னோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறாரு. ಆದ್ರೆ ನಿನ್ನ ಸಂಗಡ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರಲ್ಲ, அவரை நீ கூப்பிட்டீன்னா ಅವರು ನಿನ್ನ ಕರೆಯುವುದಾದರೆ உனக்குள்ள இருக்கிற பலனுக்கெல்லாம் ஒரு பலனா வருவாரு. ನಿನ್ನೊಳಗಿರೋ ಬಲವಕ್ಕೆಲ್ಲ ಅದನ್ನು ಬಲವಾಗಿ உனக்குள்ள ಬರುತ್ತಾರೆ. இருக்கிற வீரத்தை காட்டிலும் வீரமா வருவாரு. ನಿನ್ನೊಳಗೆ ವೀರಗಿದ್ದ ಅದನ್ನು ವೀರನಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவாரு. ನಿನ್ನೊಳಗೆ ಮರೆಯಾಗಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು அவர்தான் ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் என்று சொன்னதை ಆತನೇ ಕರ್ತನಂತ ಹೇಳಿದನು அவனுக்குள்ள ஞாபகம் வந்ததா. ಅವನಿಗೆ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತದೆ. அப்போ ஆயா சொன்னத, ಆವಾಗ ಅವರ ಅಜ್ಜಿ ಹೇಳಿದನು, அப்பா சொன்னத, ತಂದೆ ಹೇಳಿದ್ದು, அம்மா சொன்னத, ತಾಯಿ ಹೇಳಿದ್ದು, அக்கா சொன்னத ಅಕ್ಕ ಹೇಳಿದ್ದು அப்படியே வைத்து விட்டு ಆಗ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟು அவனுக்கு தெரிந்தவர்களுடைய பேரெல்லாம் சொன்னானா. ಅವನಿಗೆ ತಿಳಿದಿರುವ ಹೆಸರೆಲ್ಲ ಹೇಳುತ್ತಾನಂತೆ. யாரும் வரல, ಯಾರು ಬಂದಿಲ್ಲ, யாரும் வரல. ಯಾರು ಬಂದಿಲ್ಲ. ஆனா கடைசியில ಆದ್ರೆ அந்த ಕೊನೆಯಲ್ಲಿ ஆயா சொன்ன வார்த்தையின் பிரகாரம், ಆ ಅಜ್ಜಿ ಹೇಳಿದ ಮಾತಿನ அப்பா ಪ್ರಕಾರವೇ, சொன்ன வார்த்தையின் பிரகாரம், ತಂದೆ ಹೇಳಿದ ಮಾತಿನ அம்மா ಪ್ರಕಾರವೇ, சொன்ன வார்த்தை பிரகாரம், ಅಮ್ಮ ಹೇಳಿದ ಮಾತಿನ அக்கா ಪ್ರಕಾರವೇ, சொன்ன வார்த்தை ಅವರ பிரகாரம் ಅಕ್ಕ ಹೇಳಿದ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ அந்த புதைக்குழியில கிடக்கிறவனாய் ಅವನ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗಿ அப்படியே கண்ணமடி சொல்றானா. ಅವನು ಏನ್ நான் ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மூழ்கி போவேன், ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾನು ಮುಳುಗಿ என்னை ಹೋಗುತ್ತೇನೆ, காப்பாற்றதுக்கு யாரும் இல்ல. ನನ್ನ ಕಾಪಾಡೋದಕ್ಕಾಗಿ ಯಾರು ஆனா ಇಲ್ಲ. என் ஆயா, என் அப்பா, என் அம்மா, என் அக்கா சொன்ன பிரகாரம் ನನ್ನ ಅಜ್ಜಿ, ನಮ್ಮ ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಅಮ್ಮ, ನಮ್ಮ ಅಕ್ಕ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ நான் நம்புறவர் ஒருவர் உண்டு. ನಾನು ನಂಬುವವರು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, ஆபத்து காலத்திலே ಆಪತ್ತು என்னை ಕಾಲದಲ್ಲಿ நோக்கி கூப்பிடு, ನೋಡಿ ಮೊರೆ ಇಡು, நான் விடுவிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை ನಾನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದ ಮಾತನ್ನು நம்புறேன். ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இனிமேல் உம்மை மகிமைப்படுத்துவேன், ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತೇನೆ. என்னை விடுவிப்பிரா என்று கேட்டாரா. ನನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಿದನಂತೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த ஒரு செகண்ட்ல ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿನೇ அவருடைய ரெண்டு பாதங்கள், ಅವನ ಎರಡು ಅಂಗಗಾಲಗಳು, ரெண்டு பாதங்கள் ಎರಡು யாரோ ಪಾದಗಳು தாங்கி கொண்டிருக்கிற உணர்வு வந்ததா. ಯಾರು ಅವನು ತಾಳಿಕೊಂಡಿರೋ ಸ್ಪರ್ಶ ಉಂಟಾಗುತ್ತದಂತೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. யாரோ அந்த ரெண்டு பாதங்களை தாங்கி கொண்டிருக்கிறது போல ಯಾರು ಇಬ್ಬರು ಅವನ ಎರಡು ಪಾದಗಳು ತಾಳಿಕೊಂಡಿರುವ அந்த ರೀತಿಯಲ್ಲಿ புதைக்குள்ள இருந்து அப்படியே லிப் பண்ணி தூக்கி விட்டார்கள். ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಮೇಲೆ ಎತ್ತು ಬಿಟ್ರಂತೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. உள்ள இருக்கிறவன் ಒಳಗಡೆ இப்ப ಇರುವವನು மேல வந்துகிட்டு இருக்கானா. ಇವಾಗ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನಂತೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. அதற்கு முன்னால ಅದಕ್ಕೆ ஒரு ಮುಂಚಿತವಾಗಲೇ கரம் கொடுத்து ಒಬ್ಬರು ಕರವನ್ನು ಕೊಟ್ಟು அப்படியே மேல இழுத்து நிப்பாட்டுகிறது போல இருந்தது. ಆಕೆ ಮೇಲೆ ಎತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುವಂತದಾಗಿ அந்த ಕಾಣಿಸುತ್ತದೆ. புதைக்குழியை விட்டு வெளியே வந்தவன், ಆ ಹಳ್ಳದಿಂದ ಅವನು ಹೊರಗೆ ಬಂದವನು, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. அப்போ கேட்டானா, ಅವಾಗ என்னை ಕೇಳಿದಂತೆ, யார் இந்த புதைக்குழியிலிருந்து லிப் பண்ணி தூக்கி விட்டது, ನನ್ನನ್ನು ಯಾರು ಈ ಹಳ್ಳದಿಂದ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ ಬಿಟ್ಟಿದ್ದು, யார் என்னை கைப்பிடித்து வெளியே கொண்டு வந்தது, ಯಾರು ನನ್ನ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೊರಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು நான் ಬಂದಿದ್ದು, பார்க்க கூடுமா
ಎಂದು சொல்லி ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತದಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அப்பதான் ஒரு சத்தம் வந்ததா ಹಾಗೆ ಒಂದು ಧ್ವನಿ ಬಂತಂತೆ நான் உன் கர்த்தர் ನಾನು ನಿನ್ನ ಕರ್ತನು நான் ஆபிரகாமின் தேவன் ನಾನು ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು நான் ஈசாக்கின் தேவன் ನಾನು ಈಸಾಕನ ದೇವರು நான் யாக்கோபின் தேவன் ನಾನು ಯಾಕೋಬನ ದೇವರು உனக்கு யார் என்னை குறித்து சொன்னார்களோ ಯಾರು ನನ್ನ ಕುರಿತು ಹೇಳಿದರೋ அவர்களின் தேவனாகிய கர்த்தர் நானே ಅವರ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ನಾನೇ ஹalleluya ஹalleluya அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் ಆ ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಸಂಗಡ அவர்தான் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ உங்களை பார்த்து சொல்லுகிறார் ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ அவர்தான் உங்களுக்கு சொல்லுகிறார் ಅದೇ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ಆಪತ್ತಿನ ಕಾಲನ ನೋಡಿ ಮೊರೆಯಿಡು நான் உன்னை விடுவிப்பேன் ನಾನು ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ நான் உன்னை விடுவிப்பேன் ನಾನು ನಿನ್ನ என் ಬಿಡಿಸುತ್ತೇನೆ அன்பு மகனே மகளே ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗನೇ ಮಗಳೇ நாம் இந்த உலகத்தை பார்த்து கூப்பிடுவதை காட்டிலும் ನಾನು ಲೋಕವನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕಿಂತಲೂ நம்மை சார்ந்தவர்களை பார்த்து கூப்பிடுவதை காட்டிலும் ನಮ್ಮನ್ನು ಸಿರಿದವರು ನೋಡಿ ಕರೆಯುವುದಕ್ಕಿಂತಲೂ நம்மை உருவாக்கினவரை நோக்கி கூப்பிடுவோம் ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರನ್ನ ದುಸ್ಸಿಸಿ நாம அவர் விடுவிப்பார் ಆತ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ விடுவிக்கிற தேவனை மகிமைப்படுத்துவாயா ಬಿಡಿಸುವಂತ ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸುವಿಯಾ இந்த சங்கீதம் சொல்லுகிறது ಈ ಕೀರ್ತನ ಭಾಗ ಹೇಳುತ್ತದೆ இந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக வருகிறார் ಈ ವ್ಯಕ್ತಿ ದೇವರ ಮುಂದೆ ಬರುತ್ತಾನೆ இவருக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்தது ಇವರಿಗೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಕಾಲಗಳು எத்தனையோ ಬಂದಿತ್ತು போராட்டங்கள் வந்தது ಎಷ್ಟು ಹೋರಾಟಗಳು அந்த ಬಂದಿತ್ತು சமயமெல்லாம் ಆ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் ದೇವರನ್ನ ದುಸ್ಸಿಸಿ ಕರೆಯುವರು ஹalleluya ಹalleluya அவர்தான் சொல்லுகிறாரு ಅವರಿಗೆ ಅನ್ನುತ್ತಾರೆ கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ಕರ್ತನ ಕೂಗಿಯ ಧ್ವನಿಯನ್ನು கர்த்தரின் ಕೇಳಿದರು அழுகையின் சத்தத்தை கேட்டார் ದೇವರನ್ನ ಅಳುವಿಕೆ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿದರು ஹalleluya ಹalleluya கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ದೇವರನ್ನ ಅಳುವ ಶಬ್ದವನ್ನು ஓ ಕೇಳಿದರು சத்தத்தை அவர் கேட்க மாட்டாரா ನಿನ್ನ ಶಬ್ದವು ಆತನ ಕೇಳುವುದಿಲ್ಲವಾ இடத்துல ஒரு சிலருடைய அழைப்பை நீங்கள் அசால்ட்டா நினைக்கிறீங்க ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ನಿಮ್ಮ ಕರೆಯನ್ನು ಅಸಲ್ಟ್ ಆಗಿ ಎನ್ನುತ್ತೀರಾ ஆவியான உங்களை குறித்து சொல்றாரு ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು எங்க ಹೇಳುತ್ತಾರೆ அழைப்பை நீங்க அசால்ட்டா நினைக்கிறீங்க ನಮ್ಮ ಕರೆವಿಕೆಯನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಾ ஏதோ ஒரு விதமாய் இருக்கிற ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ நீ ஏதோ ஒரு விதமாய் இருக்கிற ನೀನ್ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ಇದೆಯಾ உலகத்தை பார்த்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ಈ ಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀಯಾ ஆண்டவர் சொல்றாரு என் அழைப்பை ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಕರೆವಿಕೆಯನ್ನು உறுதியாக்கிக் கொள்ளு ದೃಢವಾಗಿ ಪಡಿಸು ஹalleluya ಹalleluya 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் 4 ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಕ್ಕೆ நேரம் ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ குறைவா இருக்கிறது ಸಮಯವು ಸ್ವಲ್ಪವಾಗಿ ஆனாலும் ಇರುವುದರಿಂದ கர்த்தருடைய வார்த்தை நீங்க பாருங்க ಅದು ದೇವರ ಮಾತನ್ನು நான் ನೋಡಿ உன்னை விடுவிப்பேன் ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ நீ என்னை மகிமைப்படுத்துவா ನಿನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವೆ முதல் காரியம் ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು இந்த உலக வழிமுறைகளில ಈ ಲೋಕದ ஒரு ದಾರಿಗಳಲ್ಲಿ மனுஷன் ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ஆமை கூப்பிடுறதுக்கு ஒரு வழி உண்டு ಕೂಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ಉಂಟು ஒரு மனுஷன் ಒಂದು ವ್ಯಕ್ತಿ தனிமையா இருக்கிறானா ಅವನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದಾನೆ ಅಂದರೆ அந்த தனிமையா இருக்கனுக்கு ஒரு பயம் உண்டாகும் ಆ ಒಂಟಿಯಾಗಿರುವವನಿಗೆ ಒಂದು ಭಯ நான் ಉಂಟಾಗುತ್ತದೆ தனிமையா இருக்கிறேன் ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ದೇನೆ நான் தனிமையா இருக்கிறேன் ನಾನು ಒಂಟಿಯಾಗೇ என்று ಇದ್ದೇನೆ புலம்பலோடு ಈಗ அவன் ಗೋಳಾಟದಿಂದ பயம் பெருகிக் கொண்டே இருக்கும் ಅವನ ಭಯ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ இங்கே கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு ದೇವರು ನನಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ ಅವನಿಗೆ தனிமையா இருக்கிறவனுக்கு ಒಂಟಿಯಾಗಿರುವವನಿಗೆ பயப்படாத ಭಯಪಡಬೇಡ நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ ಅಂತ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ நாளில சொல்லுகிறார் ಈ ಬಾಯಲ್ಲಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ தனிமையா இருக்கிறாயா ನೀನು நீ ಒಂಟಿಯಾಗಿದ್ಯಾ தனித்தவனா இருக்கிறாயா ಒಂಟಿಯಾಗಿದ್ಯಾ கர்த்தர் சொல்றாரு ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ பயப்படாத ಭಯಪಡಬೇಡ நான் உன்னுடன் இருக்கிறேன் ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ ஹalleluya ஹalleluya தேவன் சொல்லும் வார்த்தை ದೇವರು ಹೇಳುವಂತ நீ ಮಾತು பயப்படாத ಭಯಪಡಬೇಡ நான் உன்னுடன் இருக்கிறேன் ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ ஏன் ಏನಕ್ಕಾಗಿ நான் உன்னை விடுவிக்கும்படி ನಾನು ನಿನ್ನ ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ நீ என்னை மகிமைப்படுத்தும்படி ನಿನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ದೇವರ ಆತ್ಮನು நான் ಹೇಳುತ್ತಾರೆ உன்னுடனே இருக்கிறேன் ನಿನ್ನ ಸಂಗಡವೇ எரேமியா தீர்க்கதரிசி ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ அவருடைய வாழ்வை நினைக்கும்படி ಅವರ ಜೀವಿತ அவர் சொல்லுகிற ஒரு காரியம் ಅವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು நான் சிறுவனாய் இருக்கிறேன் ನಾನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದೇನೆ நான் சிறுவனாய் இருக்கிறேன் ನಾನು ಬಾಲಕನಾಗಿದ್ದೇನೆ கர்த்தர் சொல்றாரு ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ நீ சிறுவன் என்று சொல்லாதே ಬಾಲಕನಂತ நீ ಹೇಳಬೇಡ சிறுவன் என்று சொல்லாதே ಬಾಲಕನಂತ இப்ப ಹೇಳಬೇಡ கர்த்தர் சொல்றது என்ன ದೇವರು ಹೇಳುವುದೇನು எரேமியா 1ஆம் அதிகாரம் ಯೆರೆಮೀಯ 8ஆம் வசனம் சொல்லுகிறது 8ನೇ ವಾಕ್ಯ பயப்படாதே ಭಯಪಡಬೇಡ உன்னை காக்கும்படி ನಿನ್ನ நான் ಕಾಪಾಡೋದಕ್ಕಾಗಿ உன்னோடு இருக்கிறேன் ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ಇದ್ದೇನೆ ஹalleluya 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 உன் தனிமை நினைச்சு ನೀನು ಒಂಟಿಯಾದ உன் ಜೀವಿತವನ್ನು தனிமை நினைச்சு ನೀನು ಒಂಟಿಯಾದ உன் ಜೀವಿತವನ್ನು வழிமுறை நினைச்சு ನಿನ್ನ ದಾರಿಗಳನ್ನು உன் எதிர்காலத்தை நினைத்து ನಿನ್ನ ಎದುರ್ಕಾಲವನ್ನು நீ ನೆನೆಸಿ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ಕೊಲಾಡ್ತಾ ಇದೀಯಾ நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ಕೊಲಾಡ್ತಾ ಇದೀಯಾ உன் தனிமையில கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ನಿನ್ನ ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ஆமென் ಇದ್ದಾನೆ சொல்லுங்க ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ ஹalleluya 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 எத்தனையோ தனிமையான போராட்டம் உனக்குள் இருந்திருக்கலாம் ಎಷ್ಟು ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತ ನಿನ್ನೊಳಗೆ ಇರಬಹುದು எத்தனையோ தனிமையான ஒரு போராட்டம் உனக்குள்ள ಎಷ್ಟು இருந்திருக்கலாம் ಒಂಟಿಯಾದ ಹೋರಾಟ ನಿನ್ನೊಳಗೆ ಇರಬಹುದು யாக்கோபு கர்த்தர்
கர்த்தருக்கு முன்னே சொல்றார். ಯಾಕೋಬ ದೇವರ ಮುಂದೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಹೊರತು நான் உம்மை விடமாட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ நான் உம்மை ಹೊರತು விடமாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ஒரு ಬಿಡುವುದಿಲ್ಲ. ராத்திரி எல்லாம் ಒಂದು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ கர்த்தருக்கு முன்னே தனிமையாய் இருக்கிறார். ದೇವರ ಮುಂದೆ வந்தவர் யாரு? ಬಂದಿದ್ದವರು அவர் கால்களை பிடித்துக்கொண்டு ಕಾಲನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ನೀವು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ நான் ಹೊರತು உம்மை விடமாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ஒரு ಬಿಡುವುದಿಲ್ಲ. ராத்திரி எல்லாம் ஒரு காலை பிடித்திருக்கிறார். ಒಂದು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಕಾಲನ್ನು அங்கே ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. வந்தவர் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ தேவனோடும் ನೀನು ದೇವರ நீ ಜೊತೆಗೆ மனிதனோடும் ಮನುಷ್ಯರ நீ ಜೊತೆಗೆ மனிதனோடும் ಮನುಷ್ಯನ நீ ಜೊತೆಗೆ தேவனோடும் ದೇವರ ಜೊತೆಗೆ போராடினபடினால் ನೀನು போராடினபடினால் ಹೋರಾಟದಿಂದಲೇ உன் வேண்டுதல் நிறைவேறும். ನಿನ್ನ ಜ್ಞಾಪನೆ உன் ನೆರವೇರುತ್ತದೆ. வேண்டுதல் நிறைவேறும். ನಿನ್ನ ಜ್ಞಾಪನೆ உன் வேண்டுதல் ನೆರವೇರುತ್ತದೆ. நிறைவேறும். ನಿನ್ನ ಜ್ಞಾಪನೆ இனி நீ ನೆರವೇರುತ್ತದೆ. யாக்கோபு அல்ல, ನೀನು ಯಾಕೋಬ நீ ಅಲ್ಲ, இஸ்ரவேல். ಇಸ್ರೇಲ್. நீ ராஜகுமாரன், நீ ರಾಜಕುಮಾರನು, ராஜகுமாரன். ರಾಜಕುಮಾರನು. உன் தனிமை போராட்டம் ಒಂಟಿಯಾದ ಹೋರಾಟವು உனக்கு மகிமையாய் மாறும். ನಿನಗೆ ಮಹಿಮೆಯಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆபத்து அவரை நெருங்கி இருந்தது. ಕಷ್ಟ ಕಾಲ ಅವರನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಾಯಿತು. அண்ணன் அவருக்கு ஆபத்தாய் இருந்தார். ಅವನ ಅಣ್ಣನಿಗೆ ಅವನ ಕಷ್ಟ என்னை ಕಾಲದಾಗಿದೆ. அண்ணன் பார்த்தா என்ன விடமாட்டா. ನನ್ನ ಅಣ್ಣನ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. என் அண்ணன் என்ன பார்த்தா விடமாட்டா. ನನ್ನ ಅಣ್ಣನ ನೋಡಿದ್ರೆ ಅವನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்னை கொன்று போடுவா. ನನ್ನ ಕೊಂದಾಕುತ್ತಾನೆ. என்னை கொன்று போடுவா. ನನ್ನ நான் ಕೊಂದಾಕುತ್ತಾನೆ. என்ன செய்வேன்? ನಾನು ಏನು ஒரு ಮಾಡಲಿ? பதட்டம், ಒಂದು ஒரு ಭಯ, பயம், ಒಂದು ಭಯವು, ஒரு கலக்கம். ಒಂದು ಕಳವಳ. கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். ದೇವರು ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪನೆ என் ಮಾಡ್ತಾನೆ. தனிமையை பாரும் ஆண்டவரே. ನನ್ನ ಒಂಟಿಯನ್ನು ನೋಡಿ என் தனிமையை பாரும் ನನ್ನ ஆண்டவரே. ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು அந்த ನೋಡಿ பயம் அவருக்குள்ள வாட்டுகிறது. ಅವನ ಭಯ ಒಳಗೆ அவருடைய தலை முதல் பாதம் வரையிலும் ಅವನ ತಲೆಯಿಂದ அந்த ಪಾದ பயம் அவரை அக்களித்துக் கொண்டிருக்கிறது. ಆ ಭಯವನ್ನು ಹಾಗೆ ಅಲ್ಲಾಡಿಸ್ತಾ ಇದೆ. கலங்கி போன ஒரு நிலைமையில, ಅವನು ಕಳವಳಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, புலம்பின ஒரு நிலையில ಗೋಳಾಟದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவர் தனிமை கர்த்தர் நோக்கி பார்க்க வைத்தது. ಅವರ ಒಂಟಿಯನ್ನು ದೇವರನ್ನ ಕರೆಯುವಂತೆ ಮಾಡಿತು. கண்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ உன் ದೇವಜನರೇ, தனிமை கர்த்தரை பார்க்கட்டும். ನಿನ್ನ ಒಂಟಿಯನ್ನು ದೇವರೇ எத்தனை ನೋಡಲಿ. பேர் ஒவ்வொரு நாளும் தனிமையில கர்த்தரை பார்க்கறீங்க? ಒಬ್ಬೊಬ್ಬರು ದಿನವೂ ಒಂಟಿಯಾಗಿ ದೇವರನ್ನ தனிமையா ನೋಡ್ತೀರಾ? இருந்தா உன் ரகசியம், ಒಂಟಿಯಾಗಿರೋದಕ್ಕೊಂದು ರಹಸ್ಯವೇನು? தனிமையா இருந்தா ஒன்று மொபைல், ಒಂಟಿಯಾಗಿದ್ರೆ ಮೊಬೈಲು, தனிமையா இருந்தா அல்லது டிவி, ನೀನು ಒಂಟಿಯಾಗಿದ್ರೆ ಟಿವಿ, தனிமையா இருந்தா அல்லது படுக்கை. ನೀನು ಒಂಟಿಯಾಗಿದ್ರೆ ಅಥವಾ இது ಮಲಗಿಕೊಳ್ಳುವುದು. மூன்றுதான் உனக்கு முக்கியமாய் இருக்கிறது. ಇದು ಮೂರನಿಗೆ ஒன்று ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. மொபைலை விடுவதில்லை, ಮೊಬೈಲ್ ಬಿಡುವುದಿಲ್ಲ, இல்லனா டிவியை விடுவதில்லை, ಟಿವಿಯನ್ನು இல்லனா ಬಿಡುವುದಿಲ್ಲ, உன் படுக்கை விடுவதில்லை. ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು இந்த ಬಿಡುವುದಿಲ್ಲ. மூன்றுதான் உனக்கு இன்பமாய் இருக்கிறது. ಇದು ಮೂರನಿಗೆ என் ஆண்டவர் ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. இந்த காலை வேளையில சொல்றார், ನನ್ನ ದೇವರು ಬೆಳಗ್ಗೆ இந்த ಜಾವ நேரத்துல ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லுகிறார், ಈ ಸಮಯದಲ್ಲಿ உன் ಹೇಳುತ್ತಾರೆ, தனிமையில என்னோடு பேசுவாயா? ನಿನ್ನ ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತನ ಸಹ உன் தனிமையில ಮಾತಾಡ್ತೀಯಾ? என்னை நோக்கி பாப்பாயா? ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನೋಡಿ மகனே ಕರೀತೀಯಾ? மகளே, ಮಗನೇ உன் ಮಗಳೇ, தனிமையில என்னை பிடித்துக்கை. ನಿನ್ನ ಒಂಟಿಯಾದ உன் ಜೀವಿತವನ್ನು தனிமையில ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. என்னை நோக்கி பேசு. ನಿನ್ನ ಒಂಟಿಯಲ್ಲಿ ನನ್ನ ನೋಡಿ ಮೊರೆ ಇಡು. உன் தனிமையில என்னோடு மன்றாடு. ನಿನ್ನ ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತನ ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡು. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. எந்த பிடியில இருக்கிற, ಯಾವ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಇದೆಯಾ? எதுல சிக்கிக் கொண்டிருக்கிற, ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದೀಯಾ? யாருக்கும் தெரியாது என்று சொல்லி ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ நீ ಅಂತ ಹೇಳಿ வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறாயா? ವೇಷ ಹಾಕುತ್ತಾ ಇದೆಯಾ? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னுடனே இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னுடனே இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ நான் ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. உன்னை ராஜகுமாரனாய், ನಾನು ನಿನ್ನ உன்னை ರಾಜಕುಮಾರನಾಗಿ, ராஜகுமாரத்தியாய், ನಿನ್ನ உன் ರಾಜಕುಮಾರತಿಯಾಗಿ பேரை கனப்படுத்தி வைப்பேன். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು நீ ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ. எந்த இடத்துல, ನಿನ್ನ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ, எந்த வேதனையில ಯಾವ ವೇದನೆಯಲ್ಲಿ என்னை நோக்கி கூப்பிடுறாயோ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆ ಇಡುತ್ತೀಯೋ அதன் மத்தியில நான் விடுவிப்பேன். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. யாக்கோபின் சத்தத்துக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். ಯಾಕೋಬನ ಧ್ವನಿಗೆ ದೇವರು ಇಳಿದು ಬಂದರು. யாக்கோபின் தனிமைக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். ಯಾಕೋಬನ ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತಕ್ಕೆ ದೇವರು ಇಳಿದು யாக்கோபின் ಬಂದರು. கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பேசினார். ಯಾಕೋಬನ ಕೂಗಿಗೆ ದೇವರು ಮಾತಾಡಿದರು. ராஜகுமாரன் என்று ஆசீர்வதித்தார். ರಾಜಕುಮಾರ ಎಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. இந்த நேரத்துல ಈ இது ವೇಳೆಯಲ್ಲಿ தூங்குற நேரம் இல்ல, ಇದು ನಿದ್ದೆ இது ಮಾಡುವಂತ விழிக்கிற ಸಮಯವಲ್ಲ. நேரம். ಇದು இது ಎಚ್ಚರಿಕೆಯ தூங்குற நேரம் அல்ல, ಇದು ನಿದ್ದೆ ಮಾಡುವಂತ இது விழிக்கிற ಸಮಯವಲ್ಲ. நேரம். ಇದು ಎಚ್ಚರಿಕೆಯ உன்னோட ಸಮಯ. கர்த்தர் பேசும் பொழுது ಸಹ ದೇವರು ಮಾತಾಡುವಾಗ அந்த பேச்சுக்கு நீ செவி கொடுக்கணும். ಆ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. ஆமென் சொல்லுவியா? ಆಮೆನ್ ಹೇಳುವಿರಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சிலருடைய கைகளை கர்த்தர் பிடித்திருக்கிறார். ಕೆಲವರ ಕರ எஸ்
உன் கரத்தை பிடித்து இருக்கிறார். Yes Lord. Hallelujah. அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, உன் தடுமாற்றத்துக்கு கர்த்தர் உன் பக்கத்துல இருக்கிறார். ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. நீ தடுமாறிக்கிட்டு இருக்கிறியா? ನೀನು ತಳ್ಳಾಡಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೀಯಾ? நீ பயப்பட வேண்டாம். ನೀನು ಭಯಪಡ. நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. யாக்கோபை பார்த்து சொன்ன தேவா, ಯಾಕೋಬನ ನೋಡಿ ಹೇಳಿದಂತ ஆண்டவர் ದೇವರು உங்களை பார்த்து சொல்றார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சகோதரா, ಸಹೋದರನೇ, இந்த காலவேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದ ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்படாத, ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நீ பயப்படாத, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னுடன் இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ, ராஜகுமாரனா வைப்பேன். ನಿನ್ನ ರಾಜಕುಮಾರನಾಗಿ ಇಡುತ್ತೇನೆ. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ದೇವರು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ ராஜகுமாரனா இருப்பா. ರಾಜಕುಮಾರನಾಗಿ ಇರುತ್ತೀಯ. கை பிரயாசம் உனக்கு மேன்மையா இருக்கும். ನಿನ್ನ ಕೈಯ ಕೆಲಸ ನಿನಗೆ உன் ಮೇನ್ಮೆಯಾಗುತ್ತದೆ. குடும்பத்துல நீ தனிமையா இருக்க மாட்ட. ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂಟಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. கர்ப்ப கனிகளோடு இருப்ப. ಗರ್ಭ ಫಲಗಳಿಂದ ಇರುತ್ತೀಯ. உன்னை சுற்றிலும் கனமான சந்தோஷம் இருக்கும். ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ ಗಳವಾದ கர்த்தர் ಸಂತೋಷವಿರುತ್ತದೆ. எனக்கு இந்த வேளை உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ದೇವರು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಮಾತು இந்த ಕೊಡುತ್ತಾರೆ. வாக்குறுதி உனக்கு நிறைவாய் இருக்கும். ಈ ಮಾತು ನಿನಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. வாலிப தம்பி, ಯವನಸ್ಥ ತಮ್ಮ, குழப்பத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாயோ? ಕಲ್ಪನೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? எதை செய்வதென்று தெரியாம இருக்கிறாயா? ಯಾವುದನ್ನು ಮಾಡಬೇಕಂತ ரெண்டு ಗೊತ್ತಿಲ್ಲ. வாலிபரோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ಇಬ್ಬರು ಯವನಸ್ಥ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஒருவன் பண பிரச்சனையினால் சோர்ந்து போய் இருக்கிறார். ಒಬ್ಬನ ಹಣದ ಸಮಸ್ಯೆ ஒருவன் வாழ்க்கை பிரச்சனையினால் வாழ்க்கை வழியிலே சோர்ந்து போய் இருக்கிறார். ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ಅದನ್ನು ಬೇಸರವಾಗಿ இருவரை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ತನಕ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் என் கையை விட்டு விலகாதீர்கள். ನೀವು ನನ್ನ ಕೈಯನ್ನು ಬಿಟ್ಟು என் கையை பிடித்துக் கொண்டால் ನನ್ನ ಕರವನ್ನು என் ಹಿಡಿದುಕೊಂಡರೆ பிடி உன்னை விட்டு விலகாது. ನನ್ನ ಹಿಡಿವಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ உன்னை நான் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. லிப் பண்ணி உன்னை தூக்கி விடுவேன். ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ உன்னை நான் ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. லிப் பண்ணி தூக்கி விடுவேன். ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ உன்னை நான் ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஆசீர்வதிக்கிற தேவன். ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರು. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯವು கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, தவிப்பவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ತತ್ತರಿಸುವ ಇರುವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, திகையாதே, ನೀನು ದಿಕ್ಕಂಬೆಕೊಳ್ಳಬೇಡ, திகையாதே, ನೀನು ದಿಕ್ಕಂಬೆಕೊಳ್ಳಬೇಡ, நான் உன் தேவன். ನಾನು ನಿನ್ನ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. திக்கு திசை தெரியாதபடிக்கு ನಿನಗೆ ದಿಕ್ಕು ದಿಸೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಾಗ திகைத்து போய் வந்திருக்கிறாயா? ನೀನು ದಿಕ್ರಮೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? இந்த மாதத்தை நான் எப்படி நடத்த போகிறேன்? ಈ ತಿಂಗಳು ಹೇಗೆ ನಡೆಸುವುದು? இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்க ಈ போகிறது? ತಿಂಗಳು ನನಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ? திகைத்து போய் இருக்கிறாயா? ನೀನು ದಿಕ್ರಮೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? தவிப்பவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ತತ್ತರಿಸುವ ಇಬ್ಬರು ನೋಡಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, திகையாதே, ದಿಕ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ, நான் உன் தேவனாகிய கர்த்தர். ನಾನು ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು. யோசுவா 1ஆம் அதிகாரம் ಯೋಶುವ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வாசிப்போம். ಓದಿರಿ. யோசுவா 1ஆம் அதிகாரம் ಯೋಶುವ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு பலங்கொண்டு திடமனாயிரு, திகையாதே, திகையாதே, கலங்காதே, போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. முதல் சொல்லுகிறார், ಇದನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தனித்தவனுக்கு, ಒಂಟಿಯಾಗಿರುವವನಿಗೆ, தனிமையாய் இருக்கிறவனுக்கு ಒಂಟಿಯಾಗಿರುವವನಿಗೆ பயப்படாதே, பயப்படಬೇಡ, நான் உன்னுடன் இருக்கிறேன். ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. ஏன் நான் உன்னுடன் இருக்கிறேன்? ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನ உன்னை ராஜகுமாரனாய் வைப்பதற்கு, ನಿನ್ನ ರಾಜಕುಮಾರನಾಗಿ நான் உன்னை ಇರುವುದಕ್ಕಾಗಿ, தீர்க்கதரிசியாய் வைப்பதற்கு, ನಾನು ನಿನ್ನ நீ ಪ್ರವಾದಿಯಾಗಿ வெளிப்பாடை காண்பதற்கு, ನಿನ್ನ ಪ್ರಕಟಣೆ நீ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ, அற்புதங்களை பார்ப்பதற்கு, ನಿನ್ನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ, தாயின் கருவளையே உன்னை தெரிந்தவரை ತಾಯಿನ நீ ಗರ್ಭದಲ್ಲಿ கனப்படுத்தி உயர்த்துவதற்கு. ಗಣಪಡಿಸಿ ಎತ್ತಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தபிப்பவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ತತ್ತರಿಸಿ ಹೋಗುವವನಿಗೆ திகையாதே, ದಿಕ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ, நான் உன் கர்த்தர். ನಾನು ನಿನ್ನ ಕರ್ತನು. திரும்ப அந்த வசந்த வாசிங்க ಮತ್ತೆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. சீக்கிரம். நான் உனக்கு கட்டளையிடவில்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, திகையாதே, கலங்காதே, கலங்காதே, போகும் நீ இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஆமென் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னோடு என்றார். இருப்பா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீ போக இடம்லாம் ನೀನು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಿಲ್ಲ, கர்த்தர் உங்கூட இருப்பா. ನನ್ನ ದೇವರು ನಿನ್ನ நீ ಸಂಗಡ கலங்க ಇದ್ದಾರೆ. வேண்டாம், ನೀನು ಕಳವಳ நீ ಪಡಬೇಡ, திகைத்து போக வேண்டாம். ನೀನು ದಿಕ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ. என் அப்பா என்ன சொன்னாரு, ನನ್ನ ಅಪ್ಪ ಏನ್ ಹೇಳಿದರು, என் அம்மா என்ன சொன்னாங்க, ನನ್ನ ತಾಯಿ ಏನ್ நான் ಹೇಳಿದರು, இருக்கிறேனாங்களே, ಅವ್ರು ಇದ್ದೀನಿ ಅಂತ என்னை ಹೇಳಿದಾರಲ್ಲ, கைவிட்டாங்களே, ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಲ್ಲ, என்னை இப்படி விட்டுட்டாங்களே, ಈಗ ಬಿಟ್ಟಾರಲ್ಲ, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ಹಾಗೆ ನೆನೆಸ್ತಾ ಇದೀಯಾ? என் அப்பா சொல்றாரு, ನಿನ್ನ ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, ನೀನ್ ಬಲಗೊಂಡು நீ ಧೈರ್ಯವಾಗಿ போக இடங்கள்லாம்
ನೀನು ಹೋಗುವಂತ நான் ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ உன் கூட இருப்பேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ, நான் உன் கூட இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವೇ இதே ಇದ್ದೇನೆ. ஜோசுவா 1 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, ಇದು ಜೋಶುವ 1:5 நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ಜೀವಂತವಾಗಿರುವ ದಿನಗಳೆಲ್ಲ ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. நான் மோசையோடு இருந்தது போல ನಾನು ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದ நான் உன் ಹಾಗೆ கூட இருப்பேன், ನಿನ್ನ ಸಂಗಡಲೂ ಇರುವೆ. நான் உன் கூட இருப்பேன். ನಿನ್ನ ಸಂಗಡಲೂ ஏன் ಇರುವೆ. தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், ನಾನು ನಿನ್ನೆ ಬಿಟ್ಟು ಕೈ ತೊಡುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிட மாட்டேன். ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நீ என்ன ஏமாற்றலாம், ನಿನ್ನನ್ನು நீ ಏಮಾರಿಸಬಹುದು, என்ன கைவிட்டலாம், ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಬಹುದು. ஆனா என் அப்பா என் கைவிட மாட்டார். ಅದು ನನ್ನ ಅಪ್ಪ ನನ್ನ ಕೈ என் அப்பா ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்ன கைவிட மாட்டார். ನನ್ನ ಅಪ್ಪ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கைவிடாத உன் பக்கத்தில் இருக்கிறார், ಕೈ ಬಿಡದೇ ಇರೋರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ கைவிடாத ಇದ್ದಾರೆ. உன் பக்கத்தில் ಕೈ இருக்கிறார். ಬಿಡದೇ ಇರೋರು ನಿನ್ನ எதையும் ಪಕ್ಕದಲ್ಲಿ நினைச்சு ಇದ್ದಾರೆ. நீ திகைக்க வேண்டாம். ನೀನು ಯಾವುದನ್ನು ಕೂಡ ದಿಕ್ಕಕೊಳ್ಳಬೇಡ. உபாகமம் 31 ಧರ್ಮೋಪದೇಶಕನ 6:8 இப்படிதான் சொல்லுது. 6:8 நீ ಹೇಳುತ್ತದೆ, பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ನೀನು ಭಯಪಡಬೇಡ, ದಿಕ್ಕಕೊಳ್ಳಬೇಡ. ஹalleluya. ಆಮೆನ್. ஏன் தாவீது புறப்பட்டு போகும்போது ದಾವೀದ ಹೊರಟು ಹೋಗುವಾಗ அவர் எந்த ஒரு பயத்தையும் எடுத்துக்கல. ಅವರು ಯಾವ ಒಂದು ಭಯವನ್ನು அவர் புறப்பட்டு போன இடத்துல வெற்றியை கண்டா. ಅವನು ಹೊರಟು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಯವನ್ನು கிதியோன் ಕಂಡನು. புறப்பட்டு போகும்போது ಗಿದಿಯೋನು ಹೊರಟು ಹೋಗುವಾಗ அவர் பயப்படவில்லை, திகைச்சு போகல. ಅವನು ಭಯಪಟ್ಟು அவர் போன ದಿಕ್ಕಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. இடத்துல வெற்றியை கண்டா. ಅವನು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஜோசுவா ಜಯವನ್ನು ಕಂಡನು. புறப்பட்டு போனா ಯೋಶುವ ಹೊರಟು ಹೋದನು. அவர் பயப்படவில்லை, திகைக்கவில்லை. ಆತನು ಭಯಪಡಲಿಲ್ಲ, அங்க ದಿಕ್ಕಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. தேவன் அவர் வெற்றியை கொடுத்தார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு நீங்க புறப்பட்டு போகிற இடங்களெல்லாம் ಇವತ್ತು ಹೊರಟು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳಗಳೆಲ್ಲ உங்க கூட கர்த்தர் இருப்பார். ನಿಮ್ಮ ಸಂಗ ದೇವರಿದ್ದಾರೆ. நீங்க திகைக்க வேண்டாம், ನೀವು ದಿಕ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ, கலங்க வேண்டாம். ನೀನು ಕಳವಳಪಡಬೇಡ. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், ದೇವರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ಮಗಳೇ, திகைச்சு போய் இருக்கிற, ದಿಕ್ರಮದಿಂದ அடிக்கடி ಬಂದಿದ್ದೀಯಾ, நீ கலங்கி கொண்டு இருக்கிற, ಆವಾಗ ஒரு ಕಳವಳಪಡುತ್ತೀಯಾ, கலக்கம் உனக்குள்ள இருதயத்தில் சூழ்ந்து போய் இருக்கிறது. ಒಂದು ಸಂಕಲ್ಪ ನಿನ್ನನ್ನು ராத்திரி ಆರಿಸಿಕೊಂಡಿದೆ. பகலா நீ கலங்கிக்கிட்டு இருக்கிற, ಹಗಲು ರಾತ್ರಿ ಕಳವಳಪಡುತ್ತೀಯಾ, வாழ்க்கையின் வழியில ನಿನ್ನ ಜೀವಿತ நீ திகைத்து ದಾರಿಗಳಲ್ಲಿ போய் கலங்கி போய் கிடக்கிற. ನಿನ್ನ ದಿಕ್ರಮೆಗಾಗಿ ಗೋಳಾಡಿ எப்ப எப்ப ಬಂದಿದ್ದೀಯಾ. எப்பன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற. ಯಾವಾಗ ಯಾವಾಗ ಅಂತ ನೋಡ್ತಾ கர்த்தர் ಇದ್ದೀಯಾ. சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, வயல்வெளி வாசனை போல நீ இருப்ப, ನಿನ್ನ ಹೊಳದ ವಾಸನೆಯಾಗಿರುವೆ, வயல்வெளி வாசனை போல இருப்ப. ಹೊಳದ கர்த்தர் ವಾಸನೆಯಾಗಿರುವೆ. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், ದೇವರು ನಿನ್ನ நீ ಆಶೀರ್ವಾದ, வயல்வெளி ஆசீர்வாதத்தை போல இருப்ப. ನಿನ್ನ ಹೊಳದ ಆಶೀರ್ವಾದ கர்த்தருடைய ವಾಸನೆಯಾಗಿರುವೆ. ஆசீர்வாதம் உன் மேல வரும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಮೇಲೆ கர்த்தர் உன்னை ಬರುತ್ತದೆ. பார்த்து சொல்றார், ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ದೇವರನ್ನ ನೋಡಿ ஒரு ಹೇಳುತ್ತಾರೆ, செழிப்பு நிறைந்த தோட்டத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾದ ತೋಟದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. யார் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, ಯಾರು ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, யார் ஆகாதுன்னு சொல்றாங்களோ, யார் ஆகாதில்ல ಅಂತ அவங்க ಹೇಳ್ತಾರೆ, கூப்பிட்டு உன் காரியத்தை செய்வாங்க. ಅವರು ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. கூப்பிட்டு உன் காரியத்தை செய்வாங்க. ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು உன் கை ಹೇಳುತ್ತಾರೆ. பலப்படும். ನಿನ್ನ ಕೈ நீ ಬಲಪடும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவா. ನಿನ್ನ ದೇವರಿಂದ உன் ಆಶೀರ್ವಾದ தரித்திரம் மாறும் சொல்றா. ನಿನ್ನ ದರಿದ್ರ நீ ನೀಗುತ್ತದೆ. எங்கெங்கெல்லாம் கை நீட்டினாயோ, ನೀನು ಯಾವ್ದೆಲ್ಲ ಕೈ ಇಟ್ಟಿದ್ಯೋ, கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்த போகிறா. ದೇವರು ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು உன் ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. சம்பாதனை பெருக செய்ய போகிறா. ನಿನ್ನ ವರಮಾನ உன் ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. சம்பாதனை பெருக போகிறது. ನಿನ್ನ ವರಮಾನ கர்த்தர் உன் ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. சம்பாதனை ஆசீர்வதிக்க ದೇವರು ವರಮಾನ போகிறா. ಹೆಚ್ಚು ಮಾಡುತ್ತಾರೆ. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. ஜோசுவாவோடு இருந்த தேவன் ಯೋಶುವ ಜೊತೆಗಿದ್ದ ದೇವರು உங்களோடும் இருப்பார். ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. நீங்க திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். ನೀವು ದಿಕ್ರಮೆಗೊಳ್ಳಬೇಡ, ಕಲವಲ ಪಡಬೇಡ. கர்த்தரை பிடிச்சுக்குங்க. ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. மூன்றாவது காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ಮೂರನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡೋಣ. தள்ளாடுபவனுக்கு ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗುವವನಿಗೆ நான் உன்னை பலப்படுத்துவேன் சொல்றார். ನಾನು ನಿನ್ನ ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ ಅಂತ நீ ಹೇಳುತ್ತಾರೆ. தள்ளாடி கொண்டிருக்கிறாயா? ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗಿದ್ದೀಯಾ? ஆம், கர்த்தருடைய மகிமை உனக்கு முன் இருக்கிறது. ದೇವರ ಪ್ರತಾಪವು ನಿನ್ನ ಮುಂದೆ ಇದೆ. ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி புத்தகம் ಯೆಶಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕವು 41 அதிகாரத்தில் 41ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ரெண்டு காரியத்தை அங்க குறிப்பிடுகிறார். ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು முதல் ಹೇಳುತ್ತಾರೆ. காரியம் என்ன? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನು? நான் உன்னை பலப்படுத்தி ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ உனக்கு சகாயம் செய்வேன். ನಿನಗೆ ಸಹಾಯ நீ ಮಾಡುತ್ತೇನೆ. தள்ளாடி கொண்டிருக்கிறாயா? ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗಿದ್ದೀಯಾ? தள்ளாடுபவனுக்கு ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗುವವನಿಗೆ கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை பலப்படுத்தி ನಾನು ನಿನ್ನ ಬಲಪಡಿಸಿ உனக்கு சகாயம் பண்ணுவேன். ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. உனக்கு சகாயம் பண்ணுவேன். ಸಹಾಯವನ್ನು எந்த ಮಾಡುತ್ತೇನೆ. பக்கமும் சகாயம் இல்லையா? ಯಾವ ಕಡೆ ನಿನಗೆ ಸಹಾಯವಿಲ್ಲವಾ? அப்பாடத்துல சகாயம் உண்டு. ತಂದೆ ಬಳಿ என் ಸಹಾಯವಿದೆ. கர்த்தராகிய தேவனிடத்துல சகாயம் உண்டு. ನನ್ನ ದೇವರ ಬಳಿ ಸಹಾಯ அதான் ಉಂಟು. பிலிப்பியர்ல சொல்லுகிறார்.
பிலிப்பியர் 4:13 வாசிங்க. பிலிப்பியர் என்னை 4:13 பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இதை கர்த்தருடைய வார்த்தையில இது ದೇವರ ಮಾತಲ್ಲಿ சங்கீதக்காரன் ஒரு வித்தியாசமாய் சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆ ಭಾಗ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ சங்கீதம் ಹೇಳುತ್ತಾನೆ. 138:8 பார்க்கும் பொழுது ಕೀರ್ತನೆ ಭಾಗ 138 ನೋಡುವಾಗ அவர் ஒரு வித்தியாசமாய் சொல்லுகிறார். ಆತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ஒரு ಹೇಳುತ್ತಾರೆ. தீர்க்கதரிசன வார்த்தையாய் சொல்லுகிறார். ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உங்களை என்னை தள்ளாடுகிற நம்மை பார்த்து ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗಿರೋ நம்முடைய கால்களை பலப்படும்படியா ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು நம்ம ಬಲಪಡಿಸುವ சரீரம் பலப்படும்படியா ನಮ್ಮ ಶರೀರ நம்முடைய ಬಲಪಡುವ ஆவிக்குரிய வழிகள் பலப்படும்படியா ನಮ್ಮ ಆತ್ಮ ದಾರಿಗಳ நாம் எதிர்பார்க்கிற காரியம் ஜெயமாகும்படியா ನಾನು ಎದು ನೋಡುವ ಕಾರ್ಯ இந்த ಜಯವಾಗುವಂತೆ சங்கீதம் 138 ಈ ಕೀರ್ತನೆ 138 ஒன்னாம் வசனம் தொடங்கி கடைசி வசனம் வரை ಒಂದರಿಂದ ಕೊನೆ ತನಕ ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. ಒಂದರಲ್ಲಿ ಒಂದೊಂದು அதுல ಅರ್ಥ எட்டாம் வசனத்தை வாசிக்க ಅದರಲ್ಲಿ கேட்போம். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಕೆ ನೋಡೋಣ. எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை ஆமென். விடாதிருப்பீராக. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. உன்னை பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕರ್ತನ எனக்காக ಮಾತು யாவையும் செய்து முடிப்பார். ನನಗಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು என்னை ಸಿದ್ಧಿಗೆ பலப்படுத்தி ತರುವನು. எனக்கு சகாயம் செய்கிற தேவன் ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ನನಗೆ ಸಹಾಯವನ್ನು எனக்காக ಮಾಡುವನು. யாவையும் செய்வார். ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ எனக்காக ಕಾರ್ಯ ಮಾಡುವನು. யாவையும் செய்வார். ನನಗಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು பக்கத்தில் ಸಿದ್ಧಿಗೆ பார்த்து ತರುವನು. சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. எனக்காக யாவையும் செய்வார். ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಕ್ರೈಸ್ತನು எனக்காக யாவையும் செய்வார். ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು என்னை ಸಿದ್ಧಿಗೆ ತರುವನು. தத்தளிக்க விட மாட்டார். ನನ್ನನ್ನು ತತ್ತರಿಸಕ್ಕೆ என்னை ಬಿಡುವುದಿಲ್ಲ. தள்ளாட விட மாட்டார். ನನಗೆ ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் கரம் என்னோடு இருக்கிறது. ಆತನ ಹಸ್ತವು ನನ್ನ என்னை ಸಂಗಡವಿದೆ. பலப்படுத்துகிற தேவன் ನನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತ எனக்கு ದೇವರು சகாயம் செய்வார். ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நல்ல சத்தத்தை உயர்த்தி பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ ಭಾಗವಿಗೆ 16ஆம் சங்கீதத்திலே 16ನೇ ಕೀರ್ತನೆ 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 8ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் உன்னை பலப்படுத்துவார் என்றால் ಆತನಿಗೆ ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ அவர் ಅಂದರೆ உனக்கு சகாயம் பண்ணுவாரானால் ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அவரை உனக்கு முன்னே வச்சுக்கொள்ளணும். ಆತ ನಿನ್ನ ಮುಂದೆ உன் ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. இருதயத்துல வச்சுக்கொள்ளணும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ உன் ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. சரீரத்துல வச்சுக்கொள்ளணும். ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ உன் ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. ஆவிக்குரிய வழியில வச்சுக்கொள்ளணும். ಆತ್ಮ ದಾರಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அங்க சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ, வாசிப்போம். ಓದೋಣ. 16:8 கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் அவர் என் வலது பாரசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. சகாயம் செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கும்போது ಸಹಾಯ ಮಾಡೋ ದೇವರು ನನ್ನ ಸಂಗ நான் ಇರುವಾಗ அசைக்கப்படுவதில்லை. ನಾನು ಅಲ್ಲಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದರೆ ஆவிக்குரிய சரீரத்துல ನನ್ನ ಆತ್ಮಕ என் ದಾರಿಯಲ್ಲಿ, ஆத்மாவில ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ, எனக்குள்ள ನನ್ನೊಳಗೆ என் ஆவியானவர் இருக்கிறார். ನನ್ನ ದೇವರ எனக்கு ಆತ್ಮನಿದ್ದಾರೆ. முன்னும் இருக்கிறார். ನನಗೆ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ. எனக்கு பின்னும் இருக்கிறார். ನನಗೆ ಹಿಂದೆ ಇದ್ದಾರೆ. என் வலப்பக்கமும் இருக்கிறார். ನನ್ನ ಬಲಗಡೆನೂ என் ಇದ್ದಾರೆ. இடப்பக்கமும் ನನಗೆ இருக்கிறார். ಎಡಗಡೆನೂ ಇದ್ದಾರೆ. நான் அசைக்கப்படுவதில்லை. ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ. என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்ன? ದೇವರು ನೋಡಿ ಹೇಳುವುದೇನು? நீ குடும்பத்துக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டு கிடக்கிறாய். ಕುಟುಂಬ ಮೊದಲು சபைக்குள்ளும் சரி, சபை ஒಳಗೆ குடும்பத்துக்குள்ளும் சரி, குடும்பದಲ್ಲಿ கர்த்தர் சரி. சொல்றா, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னை ನನ್ನನ್ನು நீ உயர்த்தி கனப்படுத்துகிறபடினால் ಎತ್ತಿಸಿ ಗಣಪಡಿಸುವ கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் யெகோவா உன்னை ಹೇಳುತ್ತಾರೆ, சபைக்கும் ನಿನ್ನ ಸಭೆಗೂ, உன்னை சார்ந்த குடும்பத்துக்கும் ನಿನ್ನ ಸೇರಿದ ಕುಟುಂಬಕ್ಕೂ, உன்னை சுத்தி வருவர்களுக்கும் ನಿನ್ನ ಸುತ್ತಲೂ உன்னை ಬರುವವರಿಗೆ கனமான தாயாக வச்சிருக்கிறேன். ನಿನ್ನ ಘನವಾದ ತಾಯಿಯಾಗಿ நான் உன்னை ಇರುತ್ತೇನೆ. பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ಆದರೆ ಬಲಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ உன்னை ಮಾಡುತ್ತೇನೆ. ஒருவனும் அசைக்க முடியாது. ನೀನು ಒಬ್ಬನನ್ನು உன்னை ಕದಲುವುದಿಲ್ಲ. ஒருவனும் அசைக்க முடியாது. ಒಬ್ಬರನ್ನು ಕದಲಿಸುವುದಿಲ್ಲ. கண்ணுக்கு தெரியாதவன், ಕಣ್ಣಿಗೆ முகம் ಕಾಣದೇ ಇರುವವನು, பார்க்காதவன் ಮುಖ ನೋಡದೇ உன்னை ಇರುವವನು, அசைக்கும்படி வகதேடுறான். ನೀನು ಕದಲಿಸಲಿಕ್ಕೆ உன்னை ಭಯಪಡ್ತಾನೆ. அசைக்கும்படி ನೀನು வகதேடுகிறான். ಅಲ್ಲಾಡೋದಕ್ಕೆ உன் ಭಯಪಡ್ತಾನೆ. ரகசிய வரங்களை பிடுங்க பார்க்கிறான். ನಿನ್ನ ರಹಸ್ಯ ವರಗಳನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳಕ್ಕೆ உன்னை ನೋಡುತ್ತಾನೆ. சரீரத்தினால பலவீனப்படுத்த விரும்புகிறான். ನಿನ್ನ ಶರೀರ ಬಲಪಡಿಸಕ್ಕೆ உன் ನೋಡುತ್ತಾನೆ. ஆவிக்குரிய வழியை அழிக்க பார்க்கிறான். ನಿನ್ನ ಆತ್ಮಕ ದಾರಿಯನ್ನು ಅಳಿಸಕ್ಕೆ ஆனா ನೋಡುತ್ತಾನೆ. கர்த்தர் சொல்றாரு, ಅದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை பலப்படுத்துவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು நான் ಬಲಪಡಿಸುವುದಿಲ್ಲ. உனக்கு சகாயம் செய்வேன். ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. நான் உனக்கு சகாயம் செய்வேன். ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ உன்னை ஒருவனும் அசைக்க முடியாது. ನೀನು ಒಬ್ಬನು இந்த ಕದಲಿಸುವುದಿಲ್ಲ. பின்புறத்தில் இருக்கிற அன்பு மகளே, ಇಲ್ಲಿರುವ
நீ மனுஷனை நம்பாத, ನೀನು ಮನುಷ್ಯನ நீ மனுஷனை நம்பாத, மனுஷன் நீ நம்பಬೇಡ. ஏமாந்து போகாத, ஏமாந்து போகாத. உனக்கு ஒரு புதையல், ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. ನಿನಗೆ ಒಂದು ಪೊದೆಯಲು அவரை பிடி, ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳು, ஜெயம் பெறுவாய். ನೀನು ಜಯ ಪಡುವೆ. மறைஞ்சு உட்கார்ந்திருக்கிற மகனே, ಮರೆಯಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ மறைந்து உட்கார்ந்திருக்கிற மகனே, ಮರೆಯಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ கர்த்தர் ಮಗನೇ, உன்னை திரும்ப திரும்ப அழைக்கிறார். ದೇವರು ಮತ್ತೆ ಮತ್ತೆ நீ எனக்கு ಕರೆಯುತ್ತಾರೆ. வேணும், ನೀ ನನಗೆ நீ ಬೇಕು, எனக்கு வேணும். ನೀ ನನಗೆ ಬೇಕು. சங்கீதக்காரனை போல, ಕೀರ್ತನೆ ಭಾಗವತ சங்கீதக்காரனை போல ಕೀರ್ತನೆ ಹಾಗೆ நான் உனக்கு மேய்ப்பனாய் இருக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿನಗೆ நீ ಮೇಯ್ಪನಾಗಿದ್ದೇನೆ. எந்த கரத்தை பிடிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுகிற? ಯಾವುದು ಹಿಡಿದುಕೊಂಡು நான் ಆಟಾಡ್ತಾ உன் ಇದ್ದೀಯ? கரத்தை பிடிச்சிருக்கிறேன். நான் ನಿನ್ನ ಕರವನ್ನು என் கரத்தை ಹಿಡಿದಿದ್ದೇನೆ. பிடி, ನನ್ನ ಕರವನ್ನು நான் உன்னை ಹಿಡಿ. உயர்த்துவேன். ನಾನು ನಿನ್ನ ಎತ್ತಿಸುವೆನು. நானே உன்னை வழி நடத்துகிற கர்த்தர். ನಾನು ನಿನ್ನ ದಾರಿ ನಡೆಸುವಂತ நீ ಕರ್ತನು. ஓடுகிற ஓட்டத்துல நிதானமாயிரு. ನೀನು ಓಡುವಂತ ಓಟದ ನಿಧಾನವಾಗಿರು. நிதானம், ನಿಧಾನವಾಗಿರು. நிதானம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ, நிதானம், ನಿಧಾನವಾಗಿರಿ. நிதானம். ಆಮೆನ್. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. தள்ளாடுபவனுக்கு ಕದಲಿ ಹೋಗುವವನಿಗೆ அவரே பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ಆತನೇ ಭಯಕಾರನಿಗೆ ಸಹಾಯ உன்னை ಮಾಡುತ್ತಾನೆ. ஒருவனும் அசைக்க முடியாது. ಒಬ್ಬನನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸುವುದಿಲ್ಲ. அசைக்க முடியாத ஒரு மகிமை உனக்கு ಕದಲಿ வச்சிருக்கிறார். ಸೇರುವಂತ ಒಂದು ಮಗಿಯ ನಿನ್ನೊಳಗೆ ஒரு ಬರುತ್ತದೆ. ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. நான்காவது முடிவுக்கு நேராய் ನಾಳೆದಾಗಿ ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ இதே வசனத்தில் சொல்லப்படுகிற இரண்டாவது பாகம், ಎರಡನೇ ಭಾಗವು இந்த ஏசாயா 41:10 ಈ ಯೆಶಾಯ 41:10 அந்த இரண்டாவது பகுதியை பாருங்கள். ಎರಡನೇ ಭಾಗವನ್ನು என் ನೋಡಿ. நீதியின் கரத்தினால் ನಿನ್ನ ನೀತಿಯ ಹಸ್ತದಿಂದ உன்னை தாங்குவேன். ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವೆನು. ஹalleluya. ஹalleluya. யாரும் தாங்காத ஒரு தாங்குதல். ಯಾರು ತಾಳಿಕೊಳ್ಳದೇ ಇರುವಂತ ಒಂದು அப்பா உன்னை ತಾಳಿಕೊಳ್ಳುವಿಕೆ. மறைமுகமா தாங்கிக்கிட்டு இருக்கிறார். ನನ್ನ ತಂದೆಯ ಮರೆಯಾಗಿ ನಿನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳಿ. என் அப்பா சொல்றாரு, ನನ್ನ ಅಪ್ಪ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த இடத்துல வந்து இருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து சொல்றாரு, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಒಬ್ಬರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை தாங்குறேன். ನಾನು ನಿನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳುವೆನು. எப்ப இருந்து தாங்குறார் தெரியுமா? ಯಾವಾಗಿಂದ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? எப்ப இருந்து தெரியுமா? ಯಾವಾಗಿಂದ ಗೊತ್ತಾ? ஏசாயா தீர்க்கதரிசி 46 அதிகாரத்தில் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ 46ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர் 3-4 குறிப்பிடுகிறார். ಅವರು 3-4 நீ கருவில் இருக்கும்போதே ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ அவர் சொல்ற ஒரு காரியம், ಅವರು ಹೇಳುವಂತ ಒಂದು உன்னை ಕಾರ್ಯವು, தாங்குவேன். ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. வாசிப்ப அந்த வசனத்தை, ಆ ವಾಕ್ಯವನ್ನು அங்கே ಓದಿ. சொல்லப்பட்ட வார்த்தை கேளுங்க. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியானவர்களே, சகல ஜனங்களே, சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் ஆன முதல் ஆ, உங்களை தாங்கினேன். உன்னை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்கள் முதிர் வயது வரையிலும் நான் அப்படி செய்வேன். நான் அப்படி செய்வேன். நர வயது மட்டும் நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். தப்புவிப்பேன். ஹalleluya. ஹalleluya. வெறும் தாங்குற தேவன் அப்படியே விட்டுற மாட்டார். ಬರೀ ತಾಳಿಕೊಳ್ಳೋ உன்னை ದೇವರಾಗಿ தாங்கி ಬಿಡುವುದಿಲ್ಲ. வந்த கர்த்தர் சொல்றார், ನಿನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳಿ நீ அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன? ಅವಾಗ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? அடிக்கடி நீ பேசுற காரியம் என்ன? ಅವಾಗ ಮಾತಾಡುವ என்னை யார் தாங்குறாங்க? ನನ್ನ ಯಾರು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? என்னை யாரு அம்மே விசாரிக்கிறாங்க? ನನ್ನನ್ನು ಯಾರು ವಿಚಾರಿಸುತ್ತಾರೆ? எல்லாரும் என்ன கைவிட்டாங்களே. ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಕೈ ஆண்டவர் சொல்றாரு, ಇಲ್ಲ ದೇವರು அவன் ಹೇಳ್ತಾರೆ, நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குறாரா? ನನ್ನ ನೀತಿ ಹಸ್ತದಿಂದ உன்னை நீதியின் வலது கரத்துல தாங்குறாரா? ನನ್ನ ನೀತಿ ಹಸ್ತದಿಂದ பிள்ளை எப்படி வளர்ப்பேன்னு கேக்குறிய? ನನ್ನ ಮಗಳನ್ನು ಹೇಗೆ ಬೆಳೆಸುತ್ತೇನೆ கர்த்தரை பார்த்து கேக்குறிய? ದೇವರು ನೋಡಿ ಕೇಳುತ್ತೀಯಲ್ಲ? உன்னை யோசித்து பாரு. ನೀನು ಯೋಚಿಸಿ ನೋಡು. இந்த நாள் வரை நீ ஜீவனோடு இருப்பது எப்படி? ಇವತ್ತು ನನಗೆ ಪ್ರಾಣವಾಗಿ உன் பிள்ளை பிறம்போதே ನಿನ್ನ ಮಕ್ಕಳು நீ மரித்து போயிருக்க வேண்டும். நீ எந்த மகனை சுமந்தாயோ, ಯಾವ ಮಗನನ್ನು எந்த ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀಯೋ, மகனை குறமாதத்துல நீ பெற்றாயோ, ಯಾವ ಮಗನ ಕೊರೆ அப்போதே நீ மரிக்க வேண்டிய மகன். ಆವಾಗಲೇ ಸಾಯಬೇಕಂತ உன்னை தாங்கி, உன்னை தப்புவித்து, உன்னை ஏந்தி, உன்னை சுமந்து இந்த நாள் வரை நடத்திருக்கிற தேவன் ಹೊತ್ಕೊಂಡು ಇವತ್ತು ತನಕ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இங்க இன்னொரு மகள் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಬಂದು எனக்கு மட்டும் ஏயா இந்த காரியம்? ನನಗೆ ಮಾತ್ರ ಏನಕ್ಕೆ ಈ எனக்கு ಕಾರ್ಯವು? மட்டும் ஏன்? ನನಗೆ ಮಾತ್ರ எனக்கு ಏನಕ್ಕೆ? மட்டும் ஏன்? ನನಗೆ ಮಾತ್ರ ಏನಕ್ಕೆ? கர்த்தர் உன் தனிமையை பார்த்தாரு. ದೇವರೇ ಒಂಟಿಯನ್ನು எத்தனை ಕಂಡರಲ್ಲ. முறை உன்னை தாங்கினா, ಎಷ್ಟು ಬಾರಿ ನಿನ್ನ எத்தனை ತಾಳಿ முறை ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? உன்னை சுமந்தா, ಎಷ್ಟು ಬಾರಿ ನಿನ್ನ எத்தனை முறை ಹೊತ್ತುಕೊಂಡರೆ? உன்னை தப்ப
தப்புவித்தார். ಎಷ್ಟುಮನೆ ತಪ್ಪಿಸಿದ್ದಾರೆ. அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ உன்னை ಸಹೋದರನೇ, தப்புவித்து கொண்டிருக்கிற ತಪ್ಪಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கரத்தை பிடிச்சிருக்கிற, ನಿನ್ನ ಕರವನ್ನು நீ ಹಿಡಿದಿದ್ದೇನೆ. அநேக கூட்டத்தின் மத்தியில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ನೀನು ಅನೇಕ ಕೂಡ அவமானத்துல விழுந்து போகாதபடிக்கு அவமானத்தில் ಬಿದ್ದು ಹೋಗಬಾರದು. எத்தனை முறை உன்னை தப்பு வச்சிருக்கிற. ಎಷ್ಟು ಬಾರಿ ನೀನು ತಪ್ಪಿಸಿದ್ದೇನೆ. இப்போது உன் கண்ணை சரிபடுத்திக்கொள், ಇವು ನಿನ್ನ ಕಣ್ಣು உன் சரீரத்தை சரிபடுத்திக்கொள், ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು உன் கைகளை ಸರಿಪಡಿಸು. சரிபடுத்திக்கொள். ನಿನ್ನ ಕರವನ್ನು உன்னை ಸರಿಪಡಿಸು. நான் தான் தப்பிக்க செய்திருக்கிறேன். ನೀನು ನಾನೇ ತಪ್ಪಿಸಿ இந்த ಮಾಡಿದ್ದೇನೆ. நாள் வரலாம் ಇವತ್ತಿನ ದಿನ ತನಕ என் நீதியின் வலகரத்தினால உன்னை பிடிச்சு வச்சிருக்கிறேன். ನನ್ನ ನೀತಿಯ ಹಸ್ತದಿಂದ ಹಿಡಿದಿದ್ದೇನೆ. எப்போதே நீ தனிமைப்படுத்திருப்பாய். ನೀನು ಯಾವಾಗ ಒಂಟಿಯಾಗಿದ್ದಿರಬೇಕು. குடும்பத்திலிருந்து நீ தள்ளப்பட்டிருப்பாய். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. அந்த சாத்தான் உன்னை பிடிச்சு ಆ ಶೈತಾನನನ್ನು ಹಿಡಿದು உன்னை பெருத்த அவமானத்துல கொண்டு போனா, ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಅವಮಾನವೊಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು எல்லார் ಹೋದನು. மத்தியில் வெறுக்கும்படி கொண்டு போனா, ಎಲ್ಲರ ಮಧ್ಯೆ ಇಕ್ಕಟ್ಟಿನ அவர்தான் உன்னை தப்பு வச்சு கொண்டு இருக்கிறார். ಅದನ್ನೇ ತಪ್ಪಿಸಿದ್ದಾರೆ. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. இன்னொரு சகோதரனை பார்த்து கர்த்தர் சொல்றார், ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆமே, பிசாசு உன்னை தொடர்ந்து தொடர்ந்து உன்னை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ಶೇತನ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಿನ್ನ ಮುಟ್ಟುತ್ತಾ அவன் ಇದ್ದಾನೆ. பாதத்தை பிடிக்கிறான், ಅದನ್ನ ಪಾದವನ್ನು ಹಿಡಿತಾನೆ. காலை பிடிக்கிறான். ನಿನ್ನ ಕಾಲನ್ನು நீ ಹಿಡಿತಾನೆ. உதறி உதறி போய்கிட்டு இருக்கிற, ನಿನ್ನ ಯಾವ್ದನ್ನ ತಳ್ಳಿ ಹೋಗುತ್ತೀಯಾ, உன்னை தப்பு வைப்பேன். ನಿನ್ನ ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் சாதாரணமா உங்களை கொண்டு வரல. ದೇವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿಲ್ಲ. இந்த மாதத்தை உங்களுக்கு ஆச்சரியமா நடத்த போகிறார். ಈ ತಿಂಗಳು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. உன்னை தாங்குவேன், ನಿನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உன்னை ஏந்துவேன், ನಿನ್ನ ಹೊರೆ ಹೊಂದುತ್ತೇನೆ. உம்மை சுமப்பேன், ನಿನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. தப்பு வைப்பேன், ನಿನ್ನ ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. தப்பு வைப்பேன். ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. ஆபரேஷன் நேரத்துல நான் தான் உன் கூட இருந்த கர்த்தர். ಆಪರೇಷನ್ ಸಮಯ ನಾನು ಸಂಗಡ ದೇವರು. உன் பதட்டமும் பயத்தையும் நான் கண்டேன். ಒಂದು ಭಯವು ನಿನ್ನೊಳಗೆ ನಾನು உன் ಕಂಡೆ. வாயினால நீ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳ வேண்டாம். ನಿನ್ನ ಬಾಯಿನ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳಬೇಡ. நீ தூர போக வேண்டாம் மகளே. ನೀನು ದೂರ ಹೋಗಬೇಡ ಮಗಳೇ. வாயை சரிபடுத்திக்கொள். ನಿನ್ನ ಬಾಯಿ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳು. பாதத்துல காத்துரு. ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರು. எவ்வளவு நாளா காத்திருப்ப? ಎಷ್ಟು ದಿನಗಳಾಗಿ ಕಾಯ್ತಾ இப்போது ಇದ್ದೀಯಾ? உன் ஜெபம் எங்கே? ಇವಾಗ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ உன் ಎಲ್ಲಿ? பிரார்த்தனை எங்கே? ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ಬಂದವರು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯೆ ಸಂಚರಿಸ್ತಾ கர்த்தர் ಇದ್ದಾರೆ. உங்களோடு பேசிக் ದೇವರು ನಿಮ್ಮ கொண்டிருக்கிறார். ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். நான்கு காரியங்களை 4 ಕಾರ್ಯಗಳನ್ನು உனக்கு தெளிவாய் கர்த்தர் கொடுத்தார். ನಿನಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆபத்து காலத்திலே ಆಪತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆ ಇಡು. என்னை நோக்கி ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆ ಇಡು. உன் தனிமையில, ನಿನ್ನ ಒಂಟಿಯಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ, உன் தவிப்பில, ನೀನು ತತ್ತರಿಸಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, தள்ளாடும் போது, ನೀನು ಅಲ್ಲಾಡಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, நீ தத்தளிப்புக்கும் போது ನೀನು ತತ್ತರಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದಾರೆ. அவர்தான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்றார். ಆದ್ರೆ ನಿನ್ನ ಬಲಪಡಿಸಿ ನಿನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தை உனக்குள் பேசிருக்குமானால் ಈ ಮಾತಿನೊಳಗೆ ಮಾತಾಡದೇ ಇದೆ. அப்படியே எழுந்து நிப்பாயா. ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಲ್ಲುವೀರಾ. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு கொடுப்பீர்கள். ದೇವರ ಬಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡುತ್ತೀರಾ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேளுங்கப்பா. ನಾನು ಕೂಗುವಂತ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿರಿ ಅಪ್ಪ. ஆண்டவரே, ದೇವರೇ, யெரேமியாவை தட்டி எழுப்பினவர், ಯೆರೆಮೀಯನನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಂತ ದೇವರು, யாக்கோபை தட்டி எழுப்பினவர், ಯಾಕೋಬನ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಂತ ದೇವರು, ஜோசுவாவை தட்டி எழுப்பினவர், ಯೋಶುವನ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಂತ ದೇವರು, தாவீதை தட்டி எழுப்பினவர், ದಾವೀದನ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಂತ ದೇವರು, கிதியோனை தட்டி எழுப்பினவர், ಗಿದ್ಯೋನನ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಂತ ದೇವರು, என்னையும் தட்டி எழுப்பி இருக்கிறேன். ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿದ್ದೀರಾ. ದೇವರೇ, ரெண்டு கரங்களை உயர்த்தி, 2 ಕರಗಳ ಮೇಲೆ ரெண்டு ಕೆತ್ತಿ, கரங்களை உயர்த்தி 2 ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ தேவனை மகிமைப்படுத்துங்க. ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿರಿ. தேவனை மகிமைப்படுத்துங்க. ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿರಿ. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. திகையாதே, நான் உன் தேவன். ಕೊಳ್ಳಬೇಡ, ನಾನು ನಿನ್ನ ದೇವರು. ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். ನನ್ನ ಬಲಪಡಿಸಿ ನಿನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ನನ್ನ ನೀತಿಯ ಬಲಗಾಲದಿಂದ ನಿನಗೆ இந்த ಸಹಾಯ வார்த்தைகள் ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு நாள் கூட உன் நாவை விட்டு விலக கூடாது. ಈ ಮಾತು ಒಂದು ದಿನವೂ ನಿನ್ನ ನಾಲ್ಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஒரு நாள் கூட விலக கூடாது. ಒಂದು ದಿನವೂ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು என் அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு நாள் கூட நீ விடக்கூடாது. ಒಂದು ದಿನವೂ
ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு பகல் கர்த்தர் உன்னிடத்தில் வரும் பொழுது நீ கவனமாக இருக்கணும். உன்னை மேல வச்சிருக்கிற ரட்சிப்பை, உனக்குள்ள வச்சிருக்கிற அபிஷேகத்தை அதை ஒரு நிமிஷம் கூட குறைய விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட குறைய கூடாது. உனக்குள்ள இருக்கிற கிஃப்ட் நீ அனல் பற்றி எழுப்ப வைக்கணும். உனக்குள்ள இருக்கிற கிஃப்ட் அனல் பற்றி எழுப்ப வைக்கணும். உன் கண்ணீரை துடைப்ப. சில நாள புலம்பலோடு இருக்கிற நான் ஒரு வேளை தவறு செய்து விட்டேனா, நான் இப்படி நடந்தது தப்புதானா, நான் இதை செய்திருக்க கூடுமா, நான் என்ன செய்வேன்? கர்த்தர் உன் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ ஒரு செகண்ட் கூட பரிசுத்த ஆவியை விடக்கூடாது. ஆவியானவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த பிரசன்னம் உன்னை தேடுகிறது. ஊழியக்காரனே, ஊழியக்காரனே, ஊழிய பாதையில கவனமாயிரு. வாயின் வார்த்தையிலும் நடைமுறையிலும் பயபக்தியாயிரு. பயபக்தியாயிரு. உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற நீ பிரிக்கப்பட்டு இருக்கிற, நீ வேறுபடுத்தப்பட்டு இருக்கிற, நீ எல்லாரும் போல் அல்ல. நீ எப்படி இருக்கிறாய்? நீ எந்த விதத்தில் இருக்கிறாய்? நீ யாருக்கு சாய்ந்து போகிறாய்? யாருக்கு செவி கொடுக்கிறாய்? உன்னை நான் வேறு பிரித்து இருக்கிறேன். தவறு எது, நல்லது எது, கெட்டது எது உனக்கு காண்பித்து இருக்கிறேன். கண்டிக்க வேண்டிய இடத்துல நீ கண்டிக்கணும். தவறை சுட்டி காட்டிய இடத்துல சுட்டி காட்ட வேண்டும். இது பாவம், இது தவறு, இது சரியல்ல. இது எச்சரிக்க வேண்டிய நீ அமைதி காப்பாயானால் என் மகிமை உன்னை எப்படி வழி நடத்தும்? உனக்குள்ள நான் எப்படி செழிப்பை கொடுப்பேன்? உன் பிள்ளைகள் எப்படி கம்பீரித்திருப்பார்கள்? ஊழியக்காரனே, ஊழியக்காரனே, திடமனதாய் நில்லு. ஓ, திடமனதாய் நில்லு. ಎಚ್ಚರಿಪೈ ಕೊಡು. ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡು. ಕರ್ತರ್ நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಈ ಸಂದುಡ ஏமாற்ற நிறைந்த உலகத்துல ஏமாறுவிக்க தும்பிರುವಂತ ಲೋಕದಲ್ಲಿ ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறாய். ನೀನು ஏமாறி ಬಂದಿದ್ದೀಯಾ? உன் ஏமாற்றங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ನಿನ್ನ ஏமாறுவிக்க ಒಂದು ಕೊನೆ ಉಂಟು. எங்க ஏமாற்றப்பட்டா? ಎಲ್ಲಿ ஏமாறಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ? பெற்றவங்க மத்தியிலே ஏமாற்றப்பட்டாயா? பெற்றವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஏமாறி ಹೋಗಿದ್ದೀಯಾ? அந்த ஏமாற்றம் உனக்கு ஜெயமாய் மாறும். ಆ ஏமாರಿಕೆ ನಿನಗೆ ಜಯವಾಗುತ್ತದೆ. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு முன்னே வருகிறது. ದೇವರ ಮಾತು ನಿನ್ನ ಮುಂದೆ ಬರುತ್ತದೆ. ಕರங்களை ಉಯರ್ತಿ ಎಲ್ಲರೂ ಕರಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். அல்பமாய் நினைக்க வேண்டாம். அல்பமாகி நினைக்கಬೇಡ. உன் இருதயத்தின் அற்ப நினைவுகளை எடுத்து போடு. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಕೆಟ್ಟ ನೆನಪನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕು. ದೀರ್ಘ ದರ್ಶನத்தை அற்பமாய் எண்ணுகிறாயோ? ನಿನ್ನ ಪ್ರವಾದನೆ ಅಲ್ಪವಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀಯಾ? இன்னும் பிடிவாதத்தோடு இருக்கிறாயோ? ಇನ್ನ ಹಠದಿಂದ ಇದ್ದೀಯಾ? இன்னும் மூர்க்க கோபத்தோடு நிற்கிறாயோ? ಇನ್ನ ಮೂರ್ಖ ಕೋಪದಿಂದ ಇದ್ದೀಯಾ? இன்னும் வழியில மாற மாட்டாயோ? ಇನ್ನ ನಿನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲವಾ? யாரை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? யாரನ್ನು ಎನ್ನಿಸಿದೀಯಾ? நான் அசைவாடுகிற கர்த்தர், ನಾನು ತಲೆಡಿರುವಂತ ದೇವರು. தூ என் சேனை இங்கே இறங்கி வந்திருக்கிறது. ನನ್ನ ಸೈನ್ಯವಿಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದೆ. என் அசைவுகளை நீ காண்கிறாய். ನನ್ನ ಸಂಚರಿಕೆ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? ನಾನು பிடிவாதமாய் இருக்கிறாய். ನೀನು ಆಟವಾಗಿದ್ದೀಯಾ? தேமா சந்துடா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில், நம்மை ஆசீர்வதித்த தேவರ ಕರದಲ್ಲಿ நம்மை அர்ப்பணம் செய்வோம். ನಮ್ಮನೆ ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. அவன் நம்மை பேர் சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ಆತ ನಮ್ಮನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ನಾನು உன்னை விடுவிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. நீ என்னை மகிமைப்படுத்து, ನೀನು ನನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವೆ. நீ என்னை மகிமைப்படுத்துவா, ನೀನು ನನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವಿ. வேதத்தில் அநேகர், ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಅನೇಕರು விடுவிக்கப்பட்ட உடனேயே, ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ತಕ್ಷಣವೇ ಕರ್ತரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். தேவனை கனப்படுத்த ஆரம்பிಸಿದರು. நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள். ನೀವು ಬಿಡಿಸುತ್ತೀರಾ?
பணப்பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ಹಣದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಿಡಿಸುತ್ತೀರಾ. ಶರೀರ ಬಲವೀನಗಳಿಂದ ವಿಡುವಿಕப்படுவீர்கள். ಶರೀರ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಬಿಡಿಸುತ್ತೀರಾ. குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಿಡಿಸುತ್ತೀರಾ. கைவிடப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಿಡಿಸುತ್ತೀರಾ. நான் உங்களோடு கூட இருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವಿದ್ದೇನೆ. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர உயர்த்தி ಕರಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ என்னை விடுவிக்கிற ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವಂತ ದೇವರೇ, என்னை ஆசீர்வதிப்பதற்காக ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ உம்மை மகிமைப்படுத்துவேன். ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ. இந்த மாதம் முழுவதும் ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿ இந்த நிமிஷம் தொடங்கி ಈ ಕ್ಷಣ ತನಕ ஒவ்வொரு வினாடியும் ಒಂದೊಂದು ಕ್ಷಣವು என்னோடு கூட இருந்து ನನ್ನ ಸಂಗಡವೇ என்னை ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. என்னை ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அப்படியே கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ಹಾಗೆ ದೇವರ ಮುಂದೆ ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. அப்படியே உங்க வாய்களை திறந்து சொல்வீர்கள். ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಹೇಳಿರಿ. இருந்தவரும் ಇದ್ದವರು, இருக்கிறவரும் ಇರುವವರು, வருகுருமாகி ಬರುವಂತವರಾಗಿ கர்த்தನು ಪರಿಶುದ್ಧ, பரிசுத்த ಪರಿಶುದ್ಧ, ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು, இருந்தவரும் ಇದ್ದವರು, இருக்கிறவரும் ಇರುವವರು, வருகுருமாகி ಬರುವಂತವರಾಗಿ தேவனாகிய ದೇವರಾದ ಕರ್ತನು, பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧನು, இருந்தவரும் ಇದ್ದವರು, இருக்கிறவரும் ಇರುವವರು, வருகுருமாகி ಬರುವಂತವರಾದ சர்வ வல்லமுள்ள ಸರ್ವಶಕ್ತನಾದ தேவனாகிய ದೇವರಾದ கர்த்தನು, ಪರಿಶುದ್ಧ, பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧನು. கரங்களை தட்டி பரிசுத்த, பரிசுத்த, ಪರಿಶುದ್ಧ, எல்லாரும் பரிசுத்த, 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 பரிசுத்த. Yes, praise the name of Jesus. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.